வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுக்க சித்தர்கள் நமக்காக வழங்கிய நாள் ஒழுக்கங்களை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு கடைசியான நாள். ஸோ கடைசியான அந்த ஒழுக்கம் என்ன அண்ட் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு தான் கடைசி நாள். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான விஷயம் டாக்டர்? இன்னைக்கு இரவு உணவு, அது உணவுன்னு மாத்திரம் இல்லாமல் இரவு வேளையில் நம்ம சாப்பிட வேண்டிய பொருள் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, பழங்களை அடிப்படையாக வச்சு சாப்பிட்றது நல்லது அப்படின்றாங்க. ஓகே. அதனால நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக பழத்தையும் மோரையும் கலந்து ஒரு பழ மோர் கலவையாக நம்ம சாப்பிட சொல்லலாம். பட் நைட்டில் இந்த பழம் மோர் இது ரெண்டுமே போதுமா டாக்டர்? ஏன்னா ஒரு லாங் ஹவர்ஸ் ஆஃப் பிரேக் இருக்கும். நான் காலையில் எழுந்திருக்கிறதுக்குள்ளே 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம வயிறு எம்டியாக இருக்கும். ஸோ இது மட்டும் போதுமா டாக்டர்? போதுமானது தான். அவங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கோம், ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி. நம்ம இயல்பான நிலையில் 2 வேளை சிறப்பான உணவு நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். 3வது வேளை உணவு அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நீண்ட நேரம் நம்ம வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு உணவு மாதிரி இல்லாமல் முழுமையானதாகவும் இருக்கணும், அது வயிறை நிறைச்சி ஒரு அடைக்கிற மாதிரியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பழங்கள் போட்டு கலவை பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பாதாம் பருப்பும் போட்ட அப்புறம் அரைச்சி மோர் கலந்து கலவையாக ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எல்லா ஆரோக்கியமும் கலந்த எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவாகவும் அமைஞ்சிரும். எளிதாக செரிமானமாகக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு பெரிய சாப்பாடு சாப்பிட்டு வயிறு அடைக்கிற மாதிரியும் இருக்காது. அந்த மாதிரி உள்ளதை ஒரு 6லிருந்து 7:30 மணிக்கு உள்ளாக இது உணவை நம்ம சாப்பிட்றணும். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி? அதுக்கப்புறம் பொதுவாக சாப்பிட வேண்டியதில்லை. பொதுவாக இந்த உணவு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி நேரம் வரைக்கும் நம்ம முழிச்சிட்ருக்கலாம், வேலைகள் செஞ்சிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடணும். அதுக்கு மேலே முழிக்க வேண்டிய வேலையில் இருக்கிறவங்க, அதாவது சிலர் இரவு வேலைகளாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னொரு முறை இதே பல மோர் கலவையை சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அல்லது தனி மோர் குடிச்சிக்கலாம், அல்லது தேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தேன் கலந்த தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். இது மாதிரியே போதுமானதாக இருக்கும். ஸோ பழங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர், எல்லா பழங்களும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாமா, இல்லை இந்த பழங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாச்சும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. எல்லா பழங்களும் போட்டுக்கலாம். அவங்க சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பப்பாளி, அன்னாசி, மாதுளம்பழம், அப்புறம் மாம்பழ சீசனில் மாம்பழம், இது எல்லாமே இப்போ நம்ம மாறுபட்டு நிறைய கிடைக்குது. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல் சேர்ந்து கல் வச்சு பழுக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கெமிக்கல் சேர்த்து அதை ரொம்ப நாள் கெட்டு போகாத மாதிரி வைக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல பழங்களாக தேர்ந்தெடுக்கிறது தான் இதில் பெரிய சேலஞ்ச். வயிற்றில் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு நிறைவு ஏற்படும். அந்த நிறைவை கொடுக்கக்கூடியது அந்த பழமோர். இந்த பழங்கள் இரவில் நம்ம சாப்பிடும்போது இதை இந்த பழங்களை சர்க்கரை நோயர்கள் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, தனியாக பழங்கள் மட்டுமே ஒரு வேளை நம்ம சாப்பிட்றத நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். ஏன்னா பழங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மற்ற உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது உடம்புல ஒரு கேடு ஏற்படுத்தும். ஏன்னா செரிமான நேரத்தை அதிகப்படுத்தி ரொம்ப நேரம் வயிற்றில் தங்கி இருக்கிறதுனால சில விதமான கேடுகள் உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திடும். அது சர்க்கரை நோய்களுக்கு பெரிய தீங்கை விளைவிக்கும். இப்போ கஞ்சி குடிச்சிட்டு ஒரு பழத்தை போட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் இட்லி சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக சர்க்கரை நோய்கள் மட்டும் இல்லாமல் யாருமே சாப்பிடக்கூடாது, யாருமே செய்யக்கூடாது. தனியான ஒரு பழ உணவு அல்லது நம்ம செய்கிற மாதிரி மோரோட கலந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதோட வேற எதையும் கலக்கக்கூடாது. டாக்டர் சொன்ன இந்த பழமோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரவு நேரங்கள்ல நம்ம அருந்தக்கூடிய பழமோர். ஸோ பழமோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழமோர் செய்ய தேவையான பொருட்கள்: மோர், பைனாப்பிள், பப்பாயா, மாதுளம்பழம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, தேன், பாதாம், பனவெல்லம். ஸோ பழமோர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டீங்க. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரியே இரவு நேரங்களில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாலே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையான அளவு மோர் எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு மோர் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பழங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பைனாப்பிள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததாக பப்பாயா, மாதுளம்பழம், இதோட சிறிதளவு தக்காளி, தேவையான அளவு இஞ்சி, ஃப்ளேவருக்காக நம்ம இது போடுறோம். ஸோ அடுத்ததாக நட்ஸ், நான் இங்கே பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இதோட இனிப்புக்காக பனவெல்லமும் தேனும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு மாதிரி தேவை, அப்படி இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா வந்து நீங்கள் இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேனும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது எல்லா மிக்சரையும் ஃப்ரூட்ஸையும் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சித்தர்கள் நமக்காக வழங்கிய இரவு உணவான இந்த பழமோர் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இரவு வேளை சாப்பிட வேண்டிய பழமோர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஜான்சி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தலையில் வந்து சின்ன சின்ன பிம்பிள் மாதிரி பாயில்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அவங்களுக்கு ஆரம்பித்து ஒரு 1 வீக் தான் ஆகுது, பட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதனாலவா இருக்கும், அண்ட் அதுக்கு ஏதாச்சும் உணவு பழக்கங்கள் மாற்றணுமா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இந்த தகவல் வச்சு மாத்திரம் நம்ம தெளிவான பதில் சொல்ல முடியாது. பொதுவாக இது வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த முடியினுடைய வேர்பகுதிகளில் போதுமான அளவுக்கு தூய்மை இல்லாதது ஒரு காரணம். அந்த தோலில் வந்து எதிர்ப்பாற்றல் குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லது அடிக்கடி எங்களுக்கு வருது அப்படின்னாச்சுன்னா உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் மாறுபாடு. இந்த உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் மாறுபாடுனால என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்கேல்பில் ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தன்மை திரும்ப திரும்ப வரும். அது என்ன தான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் மறுபடியும் திரும்ப வர மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது. இப்போ 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னால இது வந்து சாதாரண பிரச்சனையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்கிறத முறையாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த தலை பகுதியை தூய்மையாக வச்சுருக்கிறது. தூய்மையாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுனா இப்போதைய காலகட்டத்தில் உடனடியாக அவங்க வந்து வேதிப்பொருட்களை தான் பார்க்குறாங்க. தலையை நான் தூய்மையாக தான் வச்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க, ஆனால் ஷாம்பு போட்டு குளிக்கிறதா இருக்கும். தலையில் ஷாம்பு போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து தூய்மை வச்சுக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அது அதனுடைய வேர்பகுதிகள், முடியினுடைய வேர்பகுதி, ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய அந்த தோல் பகுதியெல்லாம் ஒரு வீக்காக்கி நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடிய செயலை செய்யும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, தலைக்கு போடக்கூடிய பொடி அப்படிங்கிறது சீயக்காயாக இருக்கலாம், அல்லது பஞ்சகல்பம்னு சில பொடிகள் நம்ம கொடுக்குறோம். நெல்லிக்காய், கஸ்தூரி மஞ்சள், வேப்பம் விதை, கடுக்காய் தோல் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பசும்பால் அரைச்சி கொஞ்சம் நல்லா தலையில் தேய்க்க சொல்லி குளிக்க சொல்கிறோம். இதெல்லாம் நோய் எதிர்ப்பாற்றலை தலைக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். அதனால் இயற்கையான பொருளை வச்சு தலையை தூய்மைப்படுத்துறது முதல் வேலை. ஏன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் ஷாம்பு தான் அப்படி முக்கியமாக இருக்குது. இதை முழுமையாக நீக்கணும் அப்படிங்கிறத இந்த நேருக்கு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு எளிய தீர்வு நம்ம இது வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதில் சரி வரலைன்னா மருத்துவரை பார்க்கலாம். கசகசா, மிளகு, தேங்காய் பால் இது 3ஐயும் நல்லா அரைச்சி அந்த முடியோட வேர்பகுதியில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு சீயக்காய் பொடியோ அல்லது பாசிப்பருப்பு மாவு போட்டோ நல்லா தேய்ச்சி குளிக்கிறது. முடியோட வேர்பகுதிகளில் நல்ல தேங்காய் எண்ணெயும் ஏதாவது ஒரு மூலிகை சாறும் கலந்து, அதாவது உதாரணத்துக்கு கரிசலாங்கண்ணி சாறு கலந்து காய்ச்சி வச்சுட்டு வேர்பகுதியில் தேய்ச்சிட்டு வரதும் இந்த பிரச்சனையிலேருந்து தீர்க்கறதுக்கு வழி. ஸோ அடுத்ததாக சிவகுமார் தர்மபுரியிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அவருக்கு வந்து க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா, அதாவது இப்போ சம்டைம்ஸ் பிளட்டு கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து ஃபுட்,
பேட்டர்ன் தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர்? ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க பிளட்டும் வருது அப்படின்னா அது உள் மூலமாக இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பரிசோதனை பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய உணவுகள் நம்ம சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. அதை இன்றைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிவிட்டு அவங்க முறையாக வைத்தியமும் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக இந்த இதில் வந்து சேர்க்கக்கூடிய உணவுகளுக்கு முன்னாடி தவிர்க்க வேண்டிய உணவுகளை முக்கியமாக கவனிக்கணும். அவங்க வெளியில் சாப்பிட்றத முழுமையாக நீக்கிடணும். ஓகே. வெளியில் சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்தால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது நல்லது. அல்லது வெளியில் தங்கியிருந்து நான் வேலை பார்க்குறேன் அல்லது வெளியூர் பயணம் செய்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நல்ல தரமாக செய்யக்கூடிய உணவு இடங்கள் நம்ம தரம் தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் பழங்கள், மோர் இது மாத்திரமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய முதல் வழிமுறை. ரெண்டாவது தவிர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் கோதுமை பொருட்களை தவிர்க்கணும். கிழங்கு, வாழைக்காய், பட்டாணி, மொச்சை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தும். அதனால் முழுமையாக அதை நீக்கிடணும். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாச்சுன்னா முழுமையாக அந்த சிக்கன் விஷயங்கள், அதாவது கோழி சார்ந்த உணவுகளை முழுமையாக நீக்கிடணும். இது நம்ம சொல்லக்கூடிய முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது சேர்க்க வேண்டிய பொருட்கள் எப்படின்னாச்சுன்னா இவங்க வந்து தினமும் கீரை சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை நல்ல தோல் உரிச்சிட்டு வெட்டாமல் அப்படியே நல்லெண்ணெயிலையோ அல்லது பசு நெய்லையோ வதக்கி காலை உணவோடையும் மதியான உணவோடையோ சேர்த்து சாப்பிடலாம். அப்புறம் கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க, பிடி கருணைன்னு. அது பெருசு ஒன்று இருக்குது, எலிஃபண்ட் யாம்னு. அது பெரிய கருணை அல்லது சேனை கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வேண்டாம். சின்ன கருணைக்கிழங்கு பிடி கருணைன்னு சொல்லக்கூடியதை தோல் நீக்கிட்டு வத்தல் மாதிரியோ அல்லது மசியல் மாதிரியோ அல்லது அவங்க இந்த வத்தல் குழம்போடையோ சேர்த்து போட்டு அவங்க உணவோட தினமும் சாப்பிட்டு வர்றது கருணைக்கிழங்கு. அடுத்தது 2 விதமான காய்கள் தினமும் எடுத்துக்கிறது, ஒரு கீரை சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, நிறைய போதுமான அளவுக்கு மோர் குடிக்கிறது. அதாவது குடல் வறட்சி ஏற்படாமல் தடுக்கிறது. டீஹைட்ரேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த குடலில் வறட்சி ஏற்படுத்துறதும் ரொம்ப கிரானிக் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய குடல் இயக்கம் சீர் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நேரம் வந்து குடலில் வந்து அந்த சக்கை தங்கி, அதாவது உணவினுடைய கழிவுகள் வந்து தங்கினதுக்குனாலையும் இந்த கடினமாக ஏற்பட்டு அங்கே உள்ள இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுத்து தான் ரத்தம் வருது. இதை தவிர்க்கிறதுக்கு நிறைய மோர் குடிக்கணும். நம்ம சொன்ன விஷயங்களில் கீரை, காய்கறிகள், பழங்கள், கருணைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், மோர் இந்த பொருட்கள்லாம் நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்கள் டிப்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுக்க சித்தர்கள் நமக்காக வழங்கிய இந்த நாள் ஒழுக்கங்களை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒழுக்கங்களை எல்லாமே வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் உங்களை உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.